தூத்துக்குடி ஸ்டைல் வஞ்சர கருவாடு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தட்டி வச்ச பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். வீட்டுல அரைச்ச மிளகாத்தூள் அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கருவாடையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவாடு வேகிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இதோ நான் சொன்ன தூத்துக்குடி ஸ்டைல் வஞ்சர கருவாடு தொக்கு எப்படி உடையாம வந்திருக்கு பாருங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. சாப்பிட்டு பாத்துங்க. வஞ்சர கருவாடு தொக்கு வேற லெவல் டேஸ்ட். இந்த கருவாடு எப்படி உடையாம வந்திருக்கு பாருங்க. இந்த கருவாடுல உப்பு இருக்கிறதால உங்களுக்கு வேணும்னா நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. போனா டேஸ்ட் உங்க ஊர் மாதிரியே இருக்குப்பா. எங்க ஊர் மாதிரி எல்லாம் இல்ல, எங்க ஊர் கருவாடு தான் இது. அப்படியா? தூத்துக்குடி கருவாடு கடையில இருந்து வந்திருக்கு. ஆமாங்க, நான் சமைச்ச இந்த கருவாடு தூத்துக்குடி கருவாடு கடையில இருந்தாங்க சென்ட் பண்ணிருந்தாங்க. இவங்க 1972 இருந்து கருவாடு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீட்டைலாவும் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட நீங்க மினிமம் 250 கிராம் கூட கருவாடு வாங்கிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிளா இருக்கு. கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிளா இருக்கு. ப்ரீ புக்கிங் பண்றவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட வாழை, வஞ்சரம், நெத்திலி, எறா, நெய் மீன், சென்னா குன்னி அப்படின்னு எல்லா வகையான கருவாடும் சூப்பரான குவாலிட்டில பக்காவா பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கும் வேணும்னா இந்த வெப்சைட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாய்.